இது 10 மணிக்கு கடை திறக்காதத பார்த்து இது வீடியோ போட்டு பார்த்துட்டு போய் தூங்கிருச்சு. அவன் 12 மணிக்கு கடையை திறந்து ஓபன் பண்ணி வித்துட்டான். இது அந்த பாட்டிக்கு தெரியாது. ஆனா அந்த பாட்டி போட்ட வீடியோ வந்து பாத்தீங்களா மாற்றம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு. சீரியஸா சொல்றேன். 740 ஒயின் ஷாப் மூடணும்னு சொன்னாங்க. 17 717 அதுல எத்தனை ஒயின் ஷாப் ரீ ஓபன் ஆயிருக்கும்? இதை எவனாவது சொன்னானா? இல்ல அதை யாரும் சொல்லல. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓப்பனிங் மட்டும் தான் சொல்ல முடியும், க்ளோசிங்ல சொல்ல முடியாது. அப்ப இதுல என்ன தெரியுது? ஒரு விஷயம், ஏன் வந்தோடனே ஒயின் ஷாப்ல கைய வைக்கிறாங்க? நாட்டுல அதுதான் பிரச்சனையா? மத்தது எதுவுமே பிரச்சனை இல்லையா? அது ஒரு மாபெரும் பிரச்சனையா இருக்குல்ல சார். ஒயின் ஷாப்பால எத்தனை குடும்பம் அழியுது. அப்ப ஒயின் ஷாப்பை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்களா? ஏற்கனவே ஒயின் ஷாப் வந்து வேற ஒருத்தவங்க கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப நீங்க அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அப்ப கண்ட்ரோல் எடுத்தாதான் சம்பாதிக்க முடியும். ஒயின் ஷாப்ல மட்டுமே கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி வருமானம் வருது. அப்போ வந்த ஜோர்லயே நீங்க ஒயின் ஷாப்ல கண்ட்ரோல் எடுத்தாதான் நீங்க உடனே சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறது எங்கன்னு தெரிஞ்சதுனால தானே உங்களுக்கு வந்தோனே அதுல கை வைக்கிறீங்க. அது க்ளோஸ் தானே சார் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணதை காட்டுனீங்க, ரைட்டு. ஓபன் பண்ணது எங்க? எந்தெந்த கடை, எந்தெந்த கடைன்னு அட்ரஸ் பிரகாரம், அதாவது 717 கடைகள்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஒழிஞ்சு எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் நோட்டீஸ் போர்டுல இந்தந்த கடைகள் இந்தந்த ஏரியாவுல நாங்க 750 இது குறிச்சு 717 ஒரு பேப்பர்ல ஒரு நோட்டீஸ் போர்டுல பொதுமக்களுக்கு இந்தந்த அட்ரஸ்ல இந்தந்த கடைகள்ல நாங்க மூடி இருக்கோங்கிறத அந்த அட்ரஸா போட்டா ஏன் முடியாதா? போட முடியாது. ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருப்போம். சொல்லிட்டு ஓபன் பண்ணி நடத்திட்டு இருப்போம். கேட்டா ஏன்டா க்ளோஸ் பண்ணலன்னு கேட்டா அது அந்த கடை அப்படிம்போம். அந்த கடைகிட்ட போய் கேட்டா அது அந்த கடை அப்படிம்போம். புரியுதுங்களா? அப்படியே அந்தந்த கடையா மாறி போயிட்டு இருக்கும். ஆமா. கடைசியில போய் அந்த க்ளோஸ் பண்ண கடை எங்கடா இருக்குன்னு பார்த்தா காஷ்மீர்ல இருக்குன்னு தேடிட்டு போகணும்.